கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு பெட்டி, அது உடன்படிக்கை பெட்டி. இதனை பரிசுத்த பெட்டி என்றும் நாம் அழைக்கிறோம். 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தில் பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டிய ஆலயத்திலே வையுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிமு 621ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு 35 வருடங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றது. பாபிலோனியர்கள் எருசலேமை முற்றுகையிட்ட போது உள்ளே இருந்து எந்த பொருளும் வெளியே செல்லாமல் பார்த்து கொண்டார்கள். இதனால் நிச்சயம் இந்த பரிசுத்த பெட்டி சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே இருந்திருக்க வேண்டும், அல்லது அதை அருகில் எங்காவது மறைத்து வைத்திருக்கவும் வாய்ப்புகள் உண்டு என்ற கோணத்தில் எருசலேமை ஆராய்ந்தார்கள். வேதாகமத்தின் அடிப்படையில் எதிர்பார்த்தது போல கொல்கதா மலையின் அடியில் இந்த உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடித்தார்கள். 1978க்கு பின்பு இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றது. இதில் கூடுதல் விசேஷம் என்னவென்றால், இந்த பெட்டியின் மேல் இரத்த கரை உள்ளதை பார்த்த ஆய்வாளர்கள் அதை பரிசோதனை செய்தபோது இன்னமும் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. காரணம், இந்த கொல்கதா மலையின் மேலேதான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். சிலுவையின் வழியே வடிந்த இரத்தம்தான் உடன்படிக்கை பெட்டியின் மேல் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆய்வாளர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு இதை கூறியுள்ளனர். இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட இந்நிகழ்வு நமக்கு ஓர் புதிய உடன்படிக்கையை தேவன் சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள்! பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உடன்படிக்கையில் எப்படி ஒத்துப்போகிறது என்று. இதனை பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள கீழே லிங்க் இருக்கிறது, அதிலே அதை போய் பாருங்கள். நன்றி. மேலும் இது போன்ற தமிழில் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.